ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்னஸ் அந்த காலமும் இந்த காலமும் ஜாதி சமத்துவம் அடைஞ்சிருச்சா? அதாவது இன்றைய இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் பிஸ்னஸ்க்கு உள்ளே வந்துட்டாங்க. ஆனால் அவங்களோட கஸ்டமரை சரிவர நடத்துகிறாங்களா, மதிப்பு கொடுக்குறாங்களா, மரியாதை அளிக்கிறாங்களான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த காலத்து பிஸ்னஸ் நிறைய இளைஞர்கள் உள்ளே வந்ததுனால ஜாதி எப்படி சமத்துவம் அடைஞ்சிச்சு? ஆமாங்க, அந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அடுத்த பேஸில் தான் அவங்க அப்படியே ஸ்டெப்பாக வந்துட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு சொன்னால் தொழிலின் அடிப்படையில் தான் ஜாதி பிறந்துச்சு. ஸோ அந்த தொழிலை வச்சு தான் இவங்க என்ன ஜாதின்னு கருதப்படுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலான்னா, நீங்கள் துணி வியாபாரம் பண்ணுறவங்கன்னா நீங்கள் ஒரு ஜாதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் மல்லிகை கடை இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க ஒரு ஜாதியாக இருப்பாங்க. நகை செய்கிறவங்க ஒரு ஜாதியாக இருப்பாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைய இளைஞர்கள் அதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணி உடச்சி எல்லாருமே ஒரு தொழிலதிபர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். இது வளர்ச்சி பாதையை நோக்கி தான் போகுது. நாடு சமத்துவம் தான் அடையுதுன்னு நம்ம பாராட்டலாம். ஆனால் இது நகரப்புறங்களில் தான் சாத்தியம் 100% அடைஞ்சிருக்கே தவிர கிராமப்புறங்களில் இன்ற வரைக்கும் அவங்கவுங்க ஜாதியின் அடிப்படையில் தான் தொழில் முறை அதிகமாக இருக்குது, கூடுதலாக இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் நம்ம சென்னையே எடுத்துக்கோங்க. நீங்கள் பிஃபோர் சென்னை பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னையும் ஒரு கிராமமாக தானே இருந்திருக்கும். அந்த கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா கடை பேர்களை அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது மதம் சார்ந்தவங்களும் ஜாதி சார்ந்தவங்களும் அந்த தொழிலை அடுத்தடுத்து அவங்க சன்னதிகள் கடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யங்ஸ்டர் உள்ளே வந்ததுனால ரொம்ப நல்லதாக போயிட்டுருக்கு. ஆனால் எத்தனை பேர் அவங்களோட கஸ்டமருக்கு போதுமான வரவேற்பும் மரியாதையும் கொடுக்குறீங்களேன்னு கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறியாக தானே இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு உணவகம், சைவமோ அசைவமோ ஒரு உணவகம் இருந்துச்சு ஒரு ஏரியாவில். அவங்க கஸ்டமர் வந்தாங்கன்னா, வாங்க சார் உட்காருங்க, என்ன வேணும், சாப்பிட்றீங்களா, போதுமா, அளவு சாப்பாடாக கொடுத்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வேணாலும் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க நைட்டு பிரியாணின்னு ஒரு கடை நடத்துகிறீங்க. அந்த கடையில் கூட்டம் ஏகப்பட்டது இருக்குது. ஒரு 150 ரூபா 120 ரூபா வைக்கிறீங்க. மக்கள் நாங்களும் வாங்க வரோம், சரி ஓகே நம்ம பைசாவுக்கு கரெக்டாக இருக்கும், நைட்டு சாப்பிட்லாமே, பிரியாணி எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலான்னு. ஆனால் அங்கே ஒரு லைன் நிற்குது பில் அடிக்கிறதுக்கு. அங்கே பில் கவுண்டரில் மேலே நிற்பார் ஒருத்தர், கீழேருந்து நம்ம வாங்குகிறோம், எப்போ எனக்கு ஒரு பிரியாணி கொடுப்பான்னு. அவர் ஃபோனை இப்படி காதில் வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு அலட்சியமாக போடுறாரு பில்லு. அவர் போடுறது எவ்வளோ நேரம், ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. அவர் ஃபோன் இன்னொரு கால் வந்துட்டுருக்கு, பேசிகிட்டு இருக்காரு, கஸ்டமரையும் இங்கே ஹேண்டில் பண்ணுறாரு. இது ஒரு நியாயமா? கஸ்டமரை ஒரு கடவுளாக கருதுனா தான் அந்த வியாபாரம் வளர்ச்சி அடையும். இது அந்த காலத்தில் நடந்துச்சு. ஆனால் இன்றைய காலத்தில் இளைஞர்கள் சமத்துவ காலத்தில் இது சரிவர நடக்கிறதில்ல, ஒரு ஆர்கனைஸ்டாக கிடையாதுங்க. ஆமாங்க, இப்போ இதே மாதிரி ஒரு செருப்பு கடைக்கு போகிறோம். இப்போ அந்த காலத்தில் ஒரு செருப்பு கடைக்கு போனால் நம்மளுக்கு இந்த மாதிரி செருப்பு வேணும்னு சொன்னால் அவங்க கடையில் இருக்க எல்லா இதையும் உழைச்சி நம்மளுக்கு காமிப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் சார்னு சொல்லிட்டு கூடவே நின்று, பிடிக்கலைனாலும் பக்கத்து கடையில் போய் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு அந்த வியாபாரத்தை எப்படியாச்சும் நல்லபடியாக முடித்து அந்த கஸ்டமரை திருப்திப்படுத்தி, அது மூலிமா எதுவும் பிரச்சனையாச்சுனாலும் மறுநாள் இந்த செருப்பு பிஞ்சு போச்சுப்பா, நேற்று தான் வாங்கினேன்னு சொன்னாலும் அதை மாற்றி கொடுத்துட்டு, சின்னதாக நேற்றே பார்த்து எடுக்க மாட்டிங்களா சார்னு கேட்டுட்டு திருப்பி கொடுத்துருவாங்க அன்றைக்கி இருந்த சேல்ஸ்மேன். ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க அதே செருப்பு கடைக்கு நம்ம போகிறோம், கடைகள் நிறைய இருக்குது, மாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, எது வாங்குறதுனே தெரில, வாங்கிட்டு போயிட்டு இதை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இவ்வளோ தான் வரும், இருந்தால் வாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இல்லைன்னா இன்னொரு கடையை பாருங்கள். சரி இப்போ இந்த மாடல் செருப்பு இருக்கான்னு கேட்டால், இது நம்மக்கிட்ட இல்லை சார், இது இங்கெல்லாம் கிடைக்காதுங்கிறது. சரி பக்கத்தில் எங்கேயாச்சும் கிடைக்குமாப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரில சார், நீங்கள் போய் வேணால் பாருங்கள் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஆன்லைனில் இவ்வளோ தானேப்பா போட்டிருக்கு, இதில் என்னப்பா இவ்வளோ ரேட் வைக்கிறேன், ஆன்லைனில் பாருங்கள் சார், அதெல்லாம் வாங்கினா 2 நாளில் பிஞ்சிடணும், அவங்களையும் குறை சொல்கிறது. ஆன்லைன்லேயும் இவங்கள மாதிரி கடை வியாபாரிகள் தான் நிறைய பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்குது. ஸோ இன்றைய பிஸ்னஸ் இப்படி இருக்குது. ஒரு கஸ்டமருங்கிறவன் ஒரு கடவுளாக கருதி இவங்க என்றைக்கு அந்த பிஸ்னஸ்க்குள்ளே வராங்களோ அன்றைக்கி தான் அந்த கால பிஸ்னஸ் மாதிரி இது ஒரு அடுத்த ஸ்டெப்பாக போகுன்றது என்னோடய கருத்து. இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இதில் பிரியாணி கடை இருக்குது, இந்த செருப்பு கடை, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி இன்னொரு மெயினான விஷயத்த ஒன்று பார்க்கணும். ஒரு டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ ஏதோ ஒன்று மொபைலோ வாங்க போனால் அந்த இடத்துல சார் உள்ளே போனவுடனே என்ன பட்ஜெட்டில் சார் மொபைல் பார்க்குறீங்க, ஏங்க அந்த பட்ஜெட்டை கேட்குறீங்க, பட்ஜெட்டை கேளுங்க, கரெக்ட் தான், இந்த பட்ஜெட்டில் கேட்டால் தான் நீங்கள் அதுக்கு தகுந்த பொருட்களை எடுத்து போட முடியும். ஆனால் அந்த இடத்துல நம்மளை உடைக்கிறாங்க. என்ன பட்ஜெட்னா நம்ம கையில் வச்சது ஒரு 5000 6000 இருக்கும், அதை சொல்கிறதுக்கே எத்தனையோ கஸ்டமர் ஒரு கூச்சப்பட்டுட்டு ஒரு மனம் இருக்கிறதுக்கு ஆளாகிறாங்க. ஆமாங்க, நீங்கள் பட்ஜெட் கேட்குறது தப்பு இல்லை, ஆனால் என்ன மாதிரி மாடல் பார்க்குறீங்க, எப்படி இருக்கணும், கேமரா எப்படி இருக்கணும், நீங்கள் அதில் டியூவல் சிம் இருக்கணுமா, அது மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட்டை கேட்டிங்கன்னா அந்த பட்ஜெட்டுக்கு இது தான் சார் வரும்னு சொல்லும்போது அந்த கஸ்டமருக்கு ஒரு மதிக்கும் தருணமாக இருக்குமே தவிர, நீங்கள் ஆரம்பத்தில் கடைக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே வாங்க சார் என்ன மொபைல் பார்க்குறீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னு கேட்டால் அது சுற்றி இருக்க அந்த கூட்டத்தில் அவங்க உடைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஒருத்தர் பணம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லைன்றது மனக்கலக்கப்படுறான். இப்போ நீங்கள் ஒரு சாதாரண கஸ்டமரை அட்டன் பண்ணுறீங்க, அவருக்கு மொபைல் நாலேஜே கிடையாது, அவருக்கு இதில் இப்படி ஃபோன் பேசலாம், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னால் போதும். அதை விட்டுட்டு
இது 1950 மேனுஃபேக்சர் பண்ணது, இது இந்த நாட்டிலேருந்து இங்கே வருது, எங்களுக்கு இதை ஏற்றுமதி பண்ண இவ்வளோ செலவாகுது, அதனால் இந்த ஃபோன் வாங்குன்ட்டு ஒரு பிராண்டை நீங்கள் கட்டாயம் ஒரு கஸ்டமருக்கு திணிக்கிறீங்க. அது மிகப்பெரிய தவறில்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த வியாபாரத்தில் இந்த ஃபோன் இந்த பிராண்டோடதுப்பா, இங்கேருந்து வந்துச்சு, இதில் இந்த மாதிரி கேமரா வரும், நீ 2 பேருக்கு 2 சிம் போட்டுட்டு இப்படி பேசலாம்னு சொல்லி அசால்ட்டாக முடிச்சு விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இழுக்கிறீங்க ஜவு மாதிரி. கஸ்டமரே உங்கள் கடையை தேடி வரும்போதே நாலேஜோடு தான் ஏகப்பட்ட கஸ்டமர் வராங்க முக்கால்வாசி. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் இருக்குது. அவங்க எல்லாமே அந்த மொபைல் எப்படி இருக்கும், அந்த டிவி ஃப்ரிட்ஜு எப்படி இருக்கும்னு எல்லாமே தெரியப்படுத்தி தான் அனுப்புகிறாங்க. ஆன்லைன் ரேட்டும் செக் பண்ணிவிட்டு நிறைய பிராண்டஸ் வச்சுருக்க கடையிலையும் பார்த்துட்டு தான் உங்கள் கடைக்கு வராங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கு உங்களை விட அப்டேட்டடான நாலேஜ் இருக்கவங்களுக்கு நீங்கள் அப்டேட் ஆகணும் ஃபஸ்ட்டு. நிறைய பேர் அப்டேட் ஆகாமே வியாபாரம் பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் விலை குறைப்பு அந்த காலத்தில் பார்கிங்னு ஒன்று பண்ணோம். இப்போ 1000 ரூபா ஒரு 950 போடு, 900க்கு போடு, 800க்கு போடு. ஆனால் இன்றைக்கி பார்கிங் பண்ணாலே மூஞ்சி சுளிக்கிறது தான் நடக்குது. ஏன் அந்த மூஞ்சி சுளிப்பு வருது? நீங்கள் தொழில் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் கஸ்டமரை விட்டுறாமல் பிடிச்சி வைக்கணும். கஸ்டமர் உங்களை பிடிச்சி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு பெரிய அவ்வளோ நிலை இருக்குங்க. ஆமாங்க, சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டு இந்த உணவகத்தில் இந்த சாப்பாடு இருக்குதுன்னு போடுறது, அந்த சாப்பாடு சிறப்பாக இருக்கும்ன்ட்டு நம்மளும் நம்பி அந்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா சாப்பாடை வாயில் கூட வைக்க முடியாது, அப்படி தான் இருக்கும். இதுக்கு உதாரணம் என்னென்னா, இந்த வீடியோ எடுக்க போகிறாங்கல்ல அவங்களுக்கு இவங்க பணத்தை கொடுத்து ப்ரமோட் பண்ண வைக்கிறது. அதாவது இந்த வீடியோ எடுக்க போகிறவங்களுக்கு நல்லா அந்த உணவை சாப்பிடுப்பா, உன் உணவுக்கு காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாலே அவங்களுக்கு போதும். ஏன்னா அவங்களுக்கு வர வியூஸை வச்சுட்டு அவங்களே சம்பாரிச்சுக்க போகிறாங்க. இதில் அவங்களுக்கு காசையும் கொடுத்து நல்லா இருக்குன்னு சொல்லி நம்மளையும் போட்டுட்டு போயிட்டு நம்ம வயிறுக்கு எடுத்து அனுப்புறது. அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மரஜாமான் இருக்குது, அது இருக்குது, கார் இருக்குதுன்னு சொல்லி விளம்பரம் போடுறது. நம்மளும் அங்கே போனால் இந்த பட்ஜெட்டில் இங்கே பார்த்தனே இவ்வளோ அமௌண்ட்டில் இருக்குன்னு ஆசையாக ஒரு காசு எடுத்துகிட்டு போனால் அந்த பட்ஜெட்டுக்கெலாம் இப்போ இல்லை சார், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. வீடியோ எப்போ பார்த்தீங்க நீங்கள்? இப்போ உங்களுக்கு இருக்க பட்ஜெட் இது தான், இஷ்டம்னா அங்கே இல்லைன்னா இன்னொரு வாட்டி பாருங்கள் சார் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒரு பிஸ்னஸ்ன்றது நம்ம வெளியே என்ன சொல்கிறோமோ அதை நியாயமாக நம்ம நடந்துக்கணும். ஆமாம், இப்போ சொன்னோம்னா நகை எடுக்க போகிறது, நகை ரேட்டு வேணால் கூட்டிகிட்டு போகுது. அன்றைக்கி இருக்க கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே உட்கார வச்சு சேர் போட்டு ஒரு கூல்ட்ரிங்க்ஸு காஃபியெல்லாம் கொடுத்தாங்க. இன்றைக்கி நகை எடுக்க போனாலும் சரி, அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு மெட்டி எடுக்க போனாலும் அன்றைக்கி மரியாதை இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் ஆரம் எடுக்க போனால் கூட அவங்க மதிக்கிறது கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறதுல பெரிய பட்ஜெட்டில் யார் வாங்குறாங்களோ அவங்கள 10 வாட்டி 10 சேரை கொடுக்குறதும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை கொடுக்கணும் இது பண்ணுறது. நம்ம சின்னதாக வாங்கினாலும் தங்கம் தானே. ஒரு காதுக்கு ஒரு சின்ன ஒரு பொடுசாக ஒரு தோடு வாங்கினா கூட நம்மளுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கறது கிடையாது. அங்கே இருக்குது சார், இருங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. ஸோ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி இளைஞர்கள் தொழிலில் வர்றது ரொம்ப நல்லது தான். இதனால் ஒரு சமத்துவம் பிறந்துருச்சு, தொழில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நிறைய யங்ஸ்டர் நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பம், இந்த பொருளாதாரம், நாட்டோட தரம் எல்லாமே உயர்ந்திருக்குது. ஆனால் மரியாதை கொடுக்குறாங்கன்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவங்க கஸ்டமர் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து நடத்துகிறாங்களோ அப்போ தான் அந்த கஸ்டமர் அவங்கக்கிட்ட இருப்பாங்கன்ட்டு இது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே அதை ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு சரியாக தெரிய வரல. இதை பற்றி உங்களுக்கு எதுவும் நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்க போயிட்டு அதனால் நீங்கள் பட்ட துயரம் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவில் கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோக்காக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.